அப்பர் ஐடி எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். அப்பர் ஐடி யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷன் யூஜி படிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் யூஸ் ஆகும். ஸோ வெப்சைட் abc.gov.in அதில் போயிட்டு லாகின் ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யூசர் லாகின் பண்ண போறீங்கன்னா நியூ யூசர் சைன் அப் கொடுத்துக்கோங்க. கொடுத்து கான்டாக்ட் நம்பரை டைப் பண்ணுங்க. பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. செலக்ட் ஐடென்டிட்டி டைப், அதாவது ஐடென்டிட்டி என்ன இதை பண்ண போறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபுல் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், யூசர் நேம் வந்து நீங்க டைப் பண்றத, பின் நீங்க டைப் பண்றத 6 டிஜிட்ஸ் இருக்கணும். ஸோ கன்ஃபார்ம் பின்னும் சேமா இருக்கிறது மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. ஐ கன்சென்ட் டு டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்குள்ள என்டர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டி வேல்யூ, அதாவது உங்க என்ரோல்மெண்ட் நம்பர் கேட்பாங்க, இல்லைனா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்பாங்க, இல்லைனா ரோல் நம்பர், ஹையஸ்ட் 12th ஸ்டாண்டர்ட்ல உள்ள ரோல் நம்பர்ஸ் கேட்பாங்க, அதை கேட்பாங்க. அதை நீங்க கரெக்டா டைப் பண்ணுங்க, தப்பா டைப் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எந்த காலேஜ்ல படிக்கிறீங்க, இல்லைன்னா உங்க ப்ரொஃபஷனல் நம்பர்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா உங்க இது கேட்பாங்க, எந்த காலேஜஸ்ல படிக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அட்மிஷன் இயர் கேட்பாங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் என்ன வரேன்னா, யூ ஆர் ஷேரிங் த ஃபாலோயிங் ப்ரொஃபைல் டீடைல்ஸ் வித் அகடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் ஃபார் நோ யுவர் கஸ்டமர். அதாவது உங்க நேம், உங்க டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், பிக்சர் எல்லாமே வந்து டிஜி லாக்கர் கூட ஆட்டோமேட்டிக்கா லிங்க் ஆயிடும். ஸோ டிஜி லாக்கர் வந்து எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ள ஒரு அப்ளிகேஷன் அண்ட் வெப்சைட். அதுல வந்து உங்க 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், இப்போ சிபிஎஸ்இ பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12th இல்லைன்னா 10th ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா நியூஸ்ல எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிஜி லாக்கர்ல ரிசல்ட் வியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, நியூஸ்ல போடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீ மோஸ்ட்லி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லாம் அப்படி கொண்டு வந்துருவாங்க. பட் அப்படி கொண்டு வரலனால நீங்க வந்து உங்க சர்டிஃபிகேட்டை வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க டிஜி லாக்கர் மொபைல் அப்ளிகேஷன், உங்க கான்டாக்ட் நம்பர், அதுக்கப்புறம் உங்க இமெயில் ஐடி கொடுத்து நீங்க ஒரு லாகின் கொடுத்து உங்க ஆதார் நம்பர், அதுக்கப்புறம் பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே நீங்க டிஜிட்டல் ஆட்டு நீங்க அதில் வியூ பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. ஓகே, தேங்க்யூ.